சமீப காலமா நம்ம எந்த மாநாடும் நடத்தல. ஏன்னா உங்களுக்கு நான் செலவு வைக்க கூடாது என்ற ஒரே குறிக்கோள். இப்ப நீங்களே ஒவ்வொருவரும் என்னை டெய்லி தலைமை கழகத்துல பார்க்கும்போது மாவட்ட செயலாளர்கள் நம்ம நிர்வாகிகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, அன்னி ஒரு மாநாடு நடத்தணும் நடத்தணும் நடத்தணும்னு. உங்க அத்தனை பேர் விருப்பத்திற்கு இணங்க மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் ஒரு சரித்திரத்தை படைக்கணும். நான் எப்பயுமே கேப்டன் சொல்வேன், நம்ம நடத்தின இதுவரைக்கும் மாநாடுகளோ பொதுக்கூட்டங்களோ யாரும் நடத்தினது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் காசும், நான் எப்பயும் சொல்றதுதான், சோறும் பீரும் எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. ஆனா இது உண்மை கூட்டம், இது கேப்டன் என்கின்ற ஒருவருக்கு கிடைச்ச உண்மையான கூட்டம். அதனாலதான் நான் சொல்றேன், மீண்டும் நம்ம சரித்திரத்தை நாம மட்டும்தான் முறியடிக்க முடியும், வேற யாராலையும் முறியடிக்க முடியாது என்கின்ற சரித்திரத்தை கடலூர் மாநாட்டில் நாம் நிரூபிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்றைக்கு இங்க மேடையில அமர்ந்திருக்காங்கல்ல, அனைவருக்கும் புதிய பதவி ஏற்ற அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, நம்ம கேப்டன் சார்பாக, உங்கள் பொதுச் செயலர் உங்க அண்ணியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ துணை செயலாளர்களாக 4 பேர், அவைத்தலைவரும் கொள்கை பயிர் செயலரும் நானும் மீண்டும் இந்த வாட்டி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மீண்டும் 3 பொது சுதீஷ் துணை செயலாளராக இருந்தாரு, இன்னைக்கு பொருளாளராக பதவியேற்றிருக்கார். சுதீஷ் பத்தி உங்களுக்கு எல்லாம் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட, என் தம்பியா என் சகோதரனா ஒரு சில விஷயத்தை நான் பகிரணும். சுதீஷ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு நிர்வாகத்தை அவர் கையில ஒப்படைச்சா அதுக்காக டெடிகேட்டடா நைட் அண்ட் டே உழைச்சி அதை சக்சஸ் ஆகிற வரைக்கும் தூங்க மாட்டார். வெரி வெரி சின்சியர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அது என் தம்பி அப்படின்றத நான் பெருமையோடு இந்த நேரத்தில் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன, நான் பிறந்ததுல இருந்து பார்க்கிறேன் அவனை வெரி டிசிப்ளின், அதுவும் பினான்சியலி இஸ் வெரி 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 டிசிப்ளின், வெரி பிளான்ட். அதனால இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பான ஒரு தகுதியான பதவிக்கு தான் இன்னைக்கு சுதீஷ் அவர்கள் பொருளாளராக வந்திருக்காங்க. சொன்ன உடனே எல்லாரும் நான் 23 லட்சம் கொடுக்குறேன், 25 லட்சம் கொடுக்குறேன், 50 லட்சம் சொல்லிட்டீங்க. உணர்ச்சி வேசப்பட்டு சொல்லி இல்லையா ஜின்னா, ஏதோ உணர்ச்சி வேகத்துல சொல்லிட்டீங்களா என்னன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் அந்த மனசு இருக்குல்ல, அறிவிச்சிட்டீங்க. அந்த மனசுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உறுதியாக இந்த மனசுகளுக்கு பணம் முக்கியம் கிடையாது, இங்க மனசுகள் தான் முக்கியம். இந்த ஒரு மனசும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கோடிக்கும் மேல்பட்ட மதிப்பு மிக்கவர்கள் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்றேன். இந்த கூட்டத்தை மாபெரும் வெற்றி செய்த அனைத்து பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி அனைவரும் போய் உணவருந்தி எல்லாரும் பத்திரமா போய் வீடு சேருங்க. எல்லாரும் பத்திரமா போய் வீடு சேருங்க. எல்லாம் பத்திரமா போய் வீடு சேருங்க. நான் எல்லாரையோடையும் தலைமை கழக நிர்வாகிகளிடம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் என்பதையும் கூறி, நம்ம தலைவர் நம்முடன் இருந்து வழி நடத்துவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.